ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் என்சிஆர்டி புக்கில் இருக்கிற சில சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். சாப்டர் நம்பர் 4 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் சாப்டர் நம்பர் 1, 2, 3 பார்த்துருக்கோம். இந்த சாப்டரில் சாப்டர் நம்பர் 4 இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கெட்டிங் டு நோ பிளான்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னவோ அதை நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறாங்க பேஸ்ட் ஆன் த கேரக்டர்ஸ். ஸோ எப்படி என்ன மாதிரியான பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஹெர்ப்ஸு, ஷப்ஸு அண்ட் ட்ரீஸு. ஃபஸ்ட்டு ஹெர்ப்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா மூலிகைகள். ஓகே, ஸோ அந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்டெம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் அண்ட் டெண்டர் ஸ்டெம். ஓகே, அதோட ஸ்டெம் வந்து க்ரீனாக இருக்கும் ஆஸ் வெல் அஸ் சின்னதாக இருக்கும். டெண்டர் ஸ்டெம் வந்து சின்னதாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் அண்ட் மே நாட் ஹாவ் மெனி பிரான்ச்சஸ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த மூலிகை செடிகள் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தான் வளரும். இதுக்கு வந்து எந்த பிரான்ச்சஸும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு டைப்பு. நெக்ஸ்ட்டு ஷப்ஸு. ஓகே, ஷப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஷப்ஸ் அப்படின்றது என்ன புதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, டெவலப் பிரான்ச்சஸ் நியர் பேஸ் ஆஃப் ஸ்டெம். அதோட ஸ்டெம்முக்கு கொஞ்சம் கிட்டக்கிலேருந்தே அது பிரான்ச் வளர ஆரம்பிச்சிடும், அப்படியே படர ஆரம்பிச்சிடும். புதர் அப்படின்றது என்ன, கீழே அதாவது பூமிக்கு அடியிலேயே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பூமியோடையே சேர்ந்து அப்படியே பறவை வளர்தான் வந்து ஷப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஸ்டெம் வந்து ஹார்டாக இருக்கும், பட் நாட் திக்காக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, மூணாவது ட்ரீஸ்ன்னு போகும்போது ட்ரீஸ் வந்து ரொம்ப டாலாக இருக்கும், ஹார்டாக இருக்கும், திக்காக இருக்கும் அதோட ஸ்டெம்மு. அண்ட் ஆஸ் வெல் அஸ் ட்ரீஸ் வில் ஹாவ் மெனி பிரான்ச்சஸ், நிறைய கிளைங்க இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கிரிப்பர்ஸ் அப்படின்றது என்ன? பிளான்ட் வித் வீக் ஸ்டெம். ஓகே, தட் கேனாட் ஸ்டாண்ட் அப்ரைட் பட் ஸ்ப்ரெட் ஆன் த கிரவுண்ட். அதாவது ஒரு பிளான்ட்டுக்கு வீக் ஸ்டெம் இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து கிரிப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிரிப்பர்ஸால் வந்து பார்த்திங்கன்னா நிமிர்ந்து நிற்க முடியாது, அப்படியே பூமியோடையே அப்படியே படர்ந்துட்டு போகும். அதுக்கு பேர் வந்து கிரிப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது நிறைய செடி பார்த்துருப்போம் நம்ம, பூமியோடையே அப்படியே படர்ந்து போயிட்டுருக்கோம். அதுக்கு பேர் வந்து கிரிப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நெக்ஸ்ட்டு ஓகே, இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிளைம்பர்ஸ். ஓகே, கிளைம்பர்ஸ் அப்படின்றது என்ன, அந்த கிரிப்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரிப்பர்ஸ்க்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கும்போது அது மேலே அப்படியே கிளைம்ப் ஆகி வளரும். ஸோ அதுக்கு பேர் தான் கிளைம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த கொடியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கொடியெல்லாம் வந்து நம்ம நார்மலாக வந்து விட்டுட்டு அப்படியே கீழேயே படர்ந்துட்டே போகும். பட் அதுக்கு ஏதாவது சப்போர்ட் கிடச்சிருந்துச்சிங்க அப்படியே அதை பிடிச்சிக்கிட்டே மேலே வந்துடும். அதான் வந்து கிளைம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தண்டு. ஸ்டெம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் இட் பியர்ஸ் த லீவ்ஸ். ஓகே, அதில் ஸ்டெம் வந்து பார்த்திங்கன்னா அது எதை தாங்கிட்டு இருக்கு அப்படின்னா இலை, கிளை. ஓகே, அதாவது ஃப்ளவரோட பட்ஸு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் தாங்கி நிற்கிறது தான் வந்து ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பெட்டியோல் வந்து அப்படின்றது என்ன அப்படின்னா த பார்ட் ஆஃப் லீஃப் பை விச் இட் இஸ் அட்டாச் டு த ஸ்டெம். அதாவது ஸ்டெம்மு கிட்ட ஒரு லீஃப் வளர ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, அந்த வளர இடம், அந்த பார்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பெட்டியோல் அப்படின்னு சொல்கிறாங்க. த பார்ட் ஆஃப் லீஃப் பை விச் இட் இஸ் அட்டாச்டு டு த ஸ்டெம். ஸ்டெம்முக்கும் ஸ்டெம்லேருந்து அப்படி லீஃப் வருது பார்த்திங்களா, அந்த பார்ட், அந்த எந்த இடத்துல ஸ்டெம்லேருந்து வளருதோ அந்த பார்ட்டுக்கு வந்து பெட்டியோல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லேமினா. ஓகே, லேமினா அப்படின்றது என்ன, த ப்ராட் க்ரீன் பார்ட் ஆஃப் த லீஃப். அதாவது லீஃப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், லீஃப் வந்து இப்படி படர்ந்து இருக்குன்னா ஸோ அதோட ப்ராட் பார்ட்டு தான் வந்து லேமினா அப்படின்னு சொல்கிறாங்க. வெயின்ஸ் அப்படின்றது என்ன, நரம்பு. ஓகே, லீஃபில் ஓடுற நரம்புங்க. ஓகே, ஸோ இப்படி லீஃபில் ஓடுற நரம்புக்கு தான் வந்து வெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மிட்ரிப், எ ப்ராமினன்ட் லைன் இன் த மிடில் ஆஃப் த லீஃப். அதாவது இந்த வெயின்ஸ் அப்படின்றது சைடில் வர நரம்புங்க. ஓகே, ஸோ இதுக்கு நடுவில் ஒரு நரம்பு போகும் பார்த்தியா, இதை வச்சு தான் மற்றதெல்லாம் ஓகே மற்ற நரம்புலாம் போகும். அதுக்கு பேர் வந்து மிட்ரிப். வெயின்ஸுன்றது சைடில் போகிறது, மிட்ரிப் அப்படின்றது நடுவில் போகிற அந்த ப்ராமினன்ட் லைன். ஓகே, இந்த மிடில் ஆஃப் த லீஃப் தான் வந்து மிட்ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு லீஃப் வெனேஷன் அப்படின்றதுனா டு டிஸ்கிரைப் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த வெயின்ஸ் இன் அ லீஃப் லேமினா. ஓகே, அதாவது ஒரு இலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராட் பார்ட்டு தான் வந்து லேமினா அப்படின்னு சொல்லுவாங்க. இலையோட ப்ராட் கிரீன் பார்ட்டு தான் வந்து லேமினா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லேமினாவை டிஸ்கிரைப் பண்ணுறது, அந்த லேமினா வந்து பார்த்திங்கன்னா இப்போது டிஃப்ரெண்ட் ஷேப் ஆஃப் லீஃப் இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் ஷேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயின்ஸ் வந்து அந்த நரம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும். இப்போ ரவுண்டாக இருந்தால் இப்படி போகும், சரியா. இதே இலை வந்து இப்படி இருந்துன்னா ஸோ நடுவில் இருக்கும், இப்படி போகும். ஸோ அப்போது அந்த இலையோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த வீன்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிறது தான் வந்து லீஃப் வெனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதான் லீஃப் வெனேஷன். நெக்ஸ்ட்டு
ரெட்டிகுலேட் அப்படின்றது என்னென்னா, if the design is net like both on sides of the midrib. அதாவது இப்போ ஒரு இலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது இலையிலேருந்து இப்போ மிடில் பார்ட்லேருந்து ஒரு வலை மாதிரி அந்த வெயின்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு வலை மாதிரி அப்படி இப்படின்னு போச்சுன்னா அதுக்கு பேர் தான் வந்து ரெட்டிகுலேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக ஒன்று ஸ்ட்ரைட்டாக போகும், சரியா? இங்கே பார்த்தீங்களா, இது மிடில் வெயின்ஸ் இருக்கும். அந்த மிடில் வெயின்ஸை பேஸ் பண்ணி இப்போ சைடில் வந்து நிறைய வெயின்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்கும். ஸோ இன்னொரு ஷேப் வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சில இலையில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே செலுந்தி கூடு கட்டின மாதிரி அப்படியே நெட்டு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ரெட்டிகுலேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெயின்ஸ் இருந்த இலை இருந்ததுன்னா அதுக்கு பேர் ரெட்டிகுலேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரலல் வெனேஷன் அப்படின்றது என்னென்னா, வெயின்ஸை வந்து பேரலாக போகும். வெயின்ஸு ஒன்னோட வந்து தே ஆர் பேரலல் டு ஈச் அதர் ஆர் ஒன் another. அதுக்கு பேர் வந்து பேரலல் வெனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்றது இட் இஸ் அ ப்ராசஸ். ஓகே, வாட்டர் கம்ஸ் அவுட் ஆஃப் லீவ்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் வேப்பர். ஸோ லீவ்ஸ்குள்ளேருந்து வாட்டர் வந்து வேப்பர் ஃபார்மில் வந்துன்னா அதுக்கு பேர் வந்து டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோட்டோசிந்தசிஸ், ஓகே, ஒளிச்சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் ப்ரிப்பேர் தேர் ஃபுட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் யூஸ் பண்ணி லீவ்ஸ் வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணிச்சுன்னா த ப்ராசஸ் இஸ் கால்டு ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர்டு சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரெசன்ட் இன் தெம். ஓகே, ஸோ இதனால தான் வந்து அந்த இலை வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் சப்ஸ்டன்ஸில் இலையில் க்ரீன் கலர் சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஆஸ் வெல் அஸ் தே யூஸ் வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடை தனக்குள்ளே எடுத்துட்டு அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ எதை வெளியிடுது அப்படின்னா ஆக்சிஜன், நமக்கு தேவையான ஆக்சிஜனை வந்து வெளியிடுது. ஸோ இதை வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒளிச்சேர்க்கை, தமிழில் வந்து ஒளிச்சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நெக்ஸ்ட்டு ஸ்டெம் வந்து பார்த்தீங்கன்னா இட் சப்ளைஸ் லீஃப் வித் வாட்டர் வந்து லீஃப்க்கெலாம் சப்ளை பண்ணுது. லீஃப் வந்து அந்த வாட்டரை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுது? டு மேக் எ ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்குது. லீஃப் ஆல்சோ லாஸ் வாட்டர் த்ரூ டிரான்ஸ்பிரேஷன் அப்போ சில வாட்டர் வந்து லாஸ் பண்ணுது. அதாவது இலையிலேருந்து வாட்டர் வந்து வேப்பராக போகிறது தான் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த நேரத்தில் சில வாட்டரை வந்து வேஸ்ட் பண்ணிடுது. ஸ்டெம் வந்து பார்த்திங்கன்னா தே ஆங்கர் த பிளான்ட் டு த சாயில். அதாவது மண்ணில் வந்து ஒரு செடியோ இல்லை மரத்தையோ நல்லா ஊன வைக்கிறது. ஆங்கர் அப்படின்றது நல்லா பிடிச்சிக்கிறது தான் வந்து ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து டேப் ரூட் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் 2 டிஃப்ரெண்ட் ரூட் இருக்குது. டேப் ரூட் அப்படின்றது என்னென்னா மெயின் ரூட்டு. ஓகே, மெயின் ரூட்டு, டேப் ரூட்டுன்னு மெயின் ரூட். லேட்ரல் ரூட் அப்படின்றது என்னென்னா, இப்போது இது மெயின் ரூட்னு வச்சுக்கோங்க. இதுக்கு இப்படி சும்மா சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா வேறு, அதுதான் வந்து லேட்ரல் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெயின் ரூட் வந்து டேப் ரூட்டு, சைடில் இருக்கிற சின்ன ரூட்ஸ்லாம் வந்து லேட்ரல் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நெக்ஸ்ட்டு ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைப்ரஸ் ரூட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆல் ரூட்ஸ் இன் சிமிலர். ஸோ இதில் வந்து எல்லா ரூட்டுமே வந்து சின்னதாக இருக்கும். அது பேர் வந்து ஃபைப்ரஸ் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ப்ராமினன்ட் பார்ட் ஆஃப் த ஓப்பன் ஃப்ளவரில் இருக்கிற ஒரு பார்ட். ஓகே, பட்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இலையோட இதழ், அது வந்து பெட்டல் அப்படின்னு. அதாவது இலை வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடம் தான் வந்து பெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதழ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே தான் பெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் கேன் ஹாவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெட்டல்ஸ் வித் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஓகே, ஒரு பூக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதழ் வந்து வேறு மாதிரி வேறு ஷேப்பில் வேறு கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செப்பல் அப்படின்றது என்னென்னா த அவுட்டர் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர் ஆஃபன் க்ரீன் அண்ட் லீஃப் லைக். ஸோ இது என்ன அப்படின்னா மொட்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை கலரில் வந்து சைடில் இருக்கும், காம்பு இருக்குமா, காம்பில் மேலே வந்து மொட்டு இருக்கும், இலையோட மொட்டு இருக்கும், பூவோட மொட்டு இருக்கும். அந்த மொட்டில் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலரில் இலை மாதிரியே ஷேப்பில், சரியா? ஓகே, இது ஒரு மொட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே இது வந்து கீழே இருக்குது. ஸோ இங்கே ஒரு பச்சை கலரில் இருக்கும். ஸோ இது சுற்றி பச்சை கலரில் இருக்கிறது தான் வந்து செப்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெமன் அண்ட் பிஸ்டல் அப்படின்றது ரெண்டுமே வந்து ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ் வந்து மெயினாக வந்து செக்ஸுவல் ஆர்கன்ஸ். ஓகே, செடிக்கு உண்டான செக்ஸுவல் ஆர்கன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஸ்டெமன் அப்படின்றது மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அண்ட் பிஸ்டல் அப்படின்றது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். அதாவது பிஸ்டல் வந்து தட் இஸ் த இன்னர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஓவரி. ஸோ ஓவரி அப்படின்றதுனா லோயர் மோஸ்ட் அண்ட் ஸ்வெல்லன் பார்ட் ஆஃப் த பிஸ்டல்.
இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ். ஒரு ஃப்ளவரோட ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸு. ஓவரி அப்படின்றது லோயர் மோஸ்ட் அண்ட் ஸ்வாலன் பார்ட் ஆஃப் த பிஸ்டல். அண்ட் ஓவல்ஸ் அப்படின்றது என்னென்னா ஸ்மால் பீட் லைக் ஸ்ட்ரக்சர் இன்சைட் த ஓவரி. ஓவரிக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன பீடு மாதிரி இருக்கிற ஒரு பார்ட்டு, ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வந்து ஓவல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பிளான்ட்ஸு. ஓகே, பிளான்ட்ஸ்னால் என்ன, பிளான்ட்ஸில் என்ன டைப்ஸ் இருக்குது, ஸ்டெம்னா என்ன, ஸ்டெம்மில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஃப்ளவர்னா என்ன, ஃப்ளவரில் என்ன ப்ளாட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். மீதி வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் சில சயின்ஸ் ஃபேக்ட்ஸ்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ, பை.